பேசப்படக்கூடிய தான். அடுத்ததாக வந்துட்டு இந்த உலுகிய பங்கெடுக்கிறாக்கல்ல இப்போ நிறைய பேர் கூட்டாக நம்ம பார்த்த மாதிரி கூட்டாக கொடுக்குறாங்க அல்லது தனியாக கொடுக்குறாங்கன்றதில் தனியாக கொடுக்குறதுல இந்த பிரச்சனை வாரதில்லை. இப்போ தனியாக கூட்டாக கொடுக்குற நேரத்தில் சிலாக என்ன செய்யாண்டா எனக்கு ஒரு சந்தை அப்படி தந்துருங்க அப்படின்வாங்க. சிலாக வந்து எனக்கு நல்ல இந்த இப்போ மெலிஞ்ச மாடுகளை எடுத்தாலும் என்ன மாடு எடுத்தாலும் அவங்க நல்ல சதை உள்ள துண்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் பார்த்துறாங்க. இப்போ இப்படி வந்து எடுக்கலாமா? இப்போ அந்த கதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு எடுக்கலாம்? இப்போ கூட்டாக கொடுக்குறோன்னு வைங்களே, அல்லது ஒரு ஆள் தனி மாடு கொடுக்குறாரு, பள்ளியில் கொடுக்குறாரு, பள்ளியில் நீங்கள் கொடுங்கன்றார். இப்படி கொடுக்குறவங்களா இருந்தாலும் அந்த ஒரு இடத்துக்கு கொடுத்து அங்கேருந்து எடுக்கிற நேரத்தில் அவங்களுக்கான பங்கு எவ்வளோ எடுக்கலாம் அல்லது எதை எடுக்கணும் என்றதை தெளிவுபடுத்திட்டு அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது பங்கை பொறுத்த மட்டும் உலுகியா கூட்டாக கொடுக்கக்கூடியவங்க முதலாவது தனிமையாக கொடுக்கறது தான் சிறந்தது. ஆனால் இப்போ நிறைய பேர் தனிமையாக கொடுக்குறத விடாத அளவுக்கு பிரச்சாரம் நடக்குது. எல்லா பள்ளியிலையும் கூட்டாக கொடுங்க கூட்டாக கொடுங்க கூட்டாக கொடுங்கன்னு சொல்லியே கூட்டாக கொடுக்குறத தான் என்ன செய்கிறாங்க, ஆசை அருவப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் இந்த மாட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஆக்களுக்கு வந்துக்கிட்டு கண்ட நின்ற மாதிரி விளையாடிக்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு 1 லட்சம் ரூபாட மாட்டுக்கு 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபாட மாட்டுக்கு 4 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா மாட்டுக்கு 6 லட்சம் ரூபா. அவருக்கும் தேவை நாங்கள் பெருமைக்கு பெரிய கொடுத்த மாடு உண்டு, ஒரு சைஸ் மாடு உண்டு, இப்படி தான் கொடுத்தவன்னு என்ன செய்கிறாங்க சொல்லுவதை அங்கே பார்க்குறோம். அல்லாஹு தஆலா கூறுவாங்க, லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்கள் அறுக்கிற மாட்டுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ் கிட்ட போகிறல்ல, தக்குவா தான் போகுது. அப்போ கொடுக்கக்கூடியவர் புரிஞ்சு கொள்ளணும், நம்ம அறுக்கிற மாடு பெருசா சின்னனா என்பது அல்ல, நம்மட உள்ளத்தில் உள்ள இஹ்லாஸ் என்னது என்பதை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பார்க்குறான். இது முதலாவது கவனிக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த கூட்டு குர்பான் கொடுத்துட்டு இருக்கிற இறைச்சியெல்லாம் அள்ளிட்டு போகிற அளவுக்கு குர்பானி கொடுக்கக்கூடாது. ஆனால் இஸ்லாத்தில் அவருக்கு தேவையான அளவுக்கு என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். அது அவருடைய மனச்சாட்சி அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடியது. இஸ்லாத்தில் இந்த பங்கு இந்த பங்கு இந்த பங்கு இஸ்லாத்தில் வரையறை செய்யப்படலை. ஆனால் அவருடைய குர்பான் அவருடைய உலுகியாவை அவரும் எடுத்து ஏழைகளுக்கும் கொடுத்து தண்ட குடும்பத்துக்கும் என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்படி என்பதை நம்ம என்ன செய்யணும் எல்லா ஹதீசுகளையும் தோத்து பார்க்குற போது புரிஞ்சு கொள்கிறோம். அதனால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்தா 7 பேரும் பிரிச்செடுத்தா என்னதான் அந்த மாட்டில் விஞ்ச போகுது. அதனால் அதில் ஒரு மனச்சாட்சியோடு ஒரு நேர்மையோடு என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும். கொடுத்து போட்டு நிர்வாகத்தில் போய் சண்டை பிடிக்கிறாங்களும் விற்கிறாங்க. சரியா? கொடுத்து போட்டு அதனால தான் நீங்கள் ஒரு 40,000 ரூபா பங்கு சேர்றீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு ஆட்டை கொடுங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தது முழுக்க ஆடுதான், அதுதான் சிறப்பும் கூட. அப்படி இல்லை அப்படின்னு இருக்குமா இருந்தால் என்ன செய்யுங்க, கூட்டா சேர்ந்து 7 பேர் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுக்குற எல்லாத்தையும் முழுசாக எடுத்துடாது. கட்டாயம் நிறைய பேர் என்னென்னா ஷேக் இப்படி கொடுத்து போட்டு அந்த ஒரு மாடை கொடுக்குறோம், சரி பின் சந்திரன் நமக்கு வந்துடும்ன்றாங்க. அப்போ முன் சந்தில் ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பு தண்டு மட்டும்தான் இருக்கும். சிலாக்க வந்துட்டு இந்த கூட்டாக கொடுக்குறாக்கள்னு சொன்னால் அவங்க ஒரு 50,000 20,000 10,000 கொடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு 4 கிலோ கூடுதலாக தாங்கண்டா, அதில் இருக்கிறது அவ்வளோதான் இருக்கும். இல்லை சேர்த்து 4 கிலோ எடுத்தாங்கண்டா 7 பேரும், அது கொஞ்சம் இறைச்சி இல்லாமல் போயிடும். அப்போ அதுகளையும் இன்ஷா அல்லாஹ் இதுக்குள்ளே கொஞ்சம்